புதுசா மெட்ரோவை பத்தி வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. திடீர்னு கோவை மதுரை மெட்ரோ மேல அதிக அக்கறை காட்டுற நீங்க முதல்ல உங்களோட திமுக அரசு சமர்ப்பிச்சிருக்க விரிவான திட்ட அறிக்கை DPRல இருக்க கூறுகளை முழுசா படிச்சீங்களா இல்லையா? கோவை மெட்ரோவுக்கான விரிவான திட்ட அறிக்கையில ஏற்கனவே இப்போ இருக்கும் பயண நேரத்தோட ஒப்பிடும்போது மெட்ரோ ரயில் திட்டத்தால பெரிய அளவுல நேர சேமிப்புன்னு எதுவுமே இல்லன்னு காட்டப்பட்டிருக்கு. திமுக அரசு அனுப்பிய DPRல 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க, அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படிதான் மக்கள் தொகையை குறிப்பிடப்பட்டிருக்கு. 2025ஓட உத்தேச மக்கள் தொகையை ஏன் குறிப்பிடல? தமிழக அரசால அங்கீகரிக்கப்பட்ட காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான்ல மதுரையில இருக்க தற்போதைய பயணிகளோட எண்ணிக்கைக்கு, அதாவது BRTS பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டமே போதுமானதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் போதாதுன்னு கோயம்புத்தூர்ல நீங்க சமர்ப்பிச்சிருக்க மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்தினா அதிக அளவுல பொதுமக்களோட சொத்துக்கள் இடிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த லட்சணத்துலதான் நீங்க சமர்ப்பிச்ச திட்ட அறிக்கை இருக்கு. மொத்தத்துல தமிழ்நாடு அரசோட மெட்ரோ அறிக்கையில பல தவறுகள் இருக்கிறதையும் தாண்டி மெட்ரோவுக்கான தேவைய நியாயப்படுத்துறதுக்கு கூட முன் வரல. இனியாவது உங்களோட மடைமாற்ற அரசியலுக்காக மெட்ரோவை கையில எடுக்கிறத நிறுத்துங்க முதல்வரே. அதுதான் ஒரு நல்ல முதல்வருக்கு அழகு.